ஒர்க் அண்ட் ஹேலோ ஐன்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து ரீகால் பண்றதுக்காக இந்த ஷார்ட்ஸ் வந்து நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கிறோம். இது உங்க புக் பேக் எக்ஸசைஸ் தான். ஒரு 6 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 3 கண்டிஷனை நம்ம வந்து 2 ஷார்ட்ஸாக நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, அப்போ முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? என் பியூட்டைல் குளோரைடு ஸ்ட்ரீட்டட் வித் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் KOH. இது நமக்கு வந்து நல்லாவே தெரியும் இல்லையா? என் பியூட்டைல் குளோரைட்னா நமக்கு என்ன இருக்கணும்? எல்லாமே நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் செயின்ல வந்து இருக்கணும். CH3 CH2 CH2 CEL. ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் செயினாக வந்து இருக்கும். இங்கே ஆல்கஹாலிக் KOH வந்து போட்டுக்கிறாங்க. அப்போ ஆல்கஹாலிக் KOH அப்படின்னா நமக்கு என்ன நடக்கணும்? பீட்டா எலிமினேஷன் வந்து நமக்கு வந்து நடக்கும். அப்போ பீட்டா கார்பன் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் இந்த குளோரின் நமக்கு வந்து வெளியே போயிட்டு நமக்கு என்ன பண்ணால் அல்கின் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதான் நமக்கு வந்து ப்ராடக்ட். நமக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை யூஸ் பண்ணிட்டோம் ஆல்கஹாலிக் KOH. அகைன் நம்ம வந்து இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இன்னும் நமக்கு வந்து வரக்கூடிய 3 சாப்டர்லுமே என்ன இருக்கும்? இந்த ரியாக்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம பொசிஷன் ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷனை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு அல்கின் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அப்போ மார்கானிக் ஆஃப் ரூல், ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல், அக்வாஸ் KOH, ஆல்காலிக் KOH அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரியேஜன். அப்போ செகண்ட் கண்டிஷன் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட்ல வந்து ப்ரோமோ பென்சின் இஸ் ட்ரீட்டட் வித் மெக்னீஷியம். இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஒரு ப்ரோமோ பென்சின் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணால் நெக்ஸ்ட் வந்து பண்ணால் அது வந்து மெக்னீஷியம் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணுறாங்க. அப்போ மெக்னீஷியம் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? கிரிக்னார்ட் ரீஜன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ மெக்னீஷியம் என்ன பண்ணும்? பென்சின் ரிங்குக்கும் புரோமினுக்கும் நடுவில் போயிட்டு உட்காந்துக்கும். அப்போ மெக்னீஷியம் அண்ட் Br வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் த கிரிக்னார்ட் ரீஜன். கிரிக்னார்ட் ரீஜனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஆல்கஹால் சாப்டர்லையும் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் கார்பனைல் காம்பவுண்ட் ஆல்டிகைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு காம்பவுண்ட் தான். கிரிக்னார்ட் ரீஜன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, chlorobenzene is subject to hydrolysis. Okay, so chlorobenzene நம்ம என்ன பண்ணணும்? ஹைட்ராலிசிஸ் பண்ணா OH வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். இல்ல குளோரோபென்சின் வந்து இருக்கு இல்லையா? ரியாக்டன்ட் வந்து நமக்கு வந்து குளோரோபென்சினா வந்து இருக்கும். ப்ராடக்ட் நமக்கு என்ன பண்ணா ஆல்கஹாலா வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணும். இது வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஈஸிலாம் வந்து கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடன்ட் ரியாக்ஷன். எப்பவுமே ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட்ல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடன்ட் ரியாக்ஷன் தான் நடக்கும். அப்போ அந்த குளோரினை வந்து ஆல்கஹாலா மாற்றுறது அவ்வளோ ஈஸி வந்து கிடையாது. அப்போ நமக்கு கண்டிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும். அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து யூஸ் பண்ணணும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 773 கெல்வின் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். 673 கெல்வின் ரொம்ப ஹை டெம்பரேச்சர் வந்து யூஸ் பண்ணணும். 300 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஒரு ஸ்ட்ராங் கண்டிஷனில் தான் இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து நடக்கும்.